வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்சான் ஒய்டி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மோட்டு பட்டில் ஃபேமிலியிலேருந்து எல்லாமே வந்திருக்காங்க மக்களே. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை டீமாக பிரிஞ்சிருக்காங்க. குட்டப்பையன் ஜானு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீமு ஒரு டீமில் இருக்காங்க. அப்புறம் சிங்கம் சார் பட்லு ஒரு டீம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்சானோ மோட்டும் ஒரு டீமில் இருக்காங்க மக்களே. இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மூணு டீமாக பிரிஞ்சிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மூணு பேருக்கு நடுவில் ஒரு வெடித்தனமான ஒரு ரேம்ப் ரேஸ் தான் மக்கள் ஆகிட போகுது. ஸோ இந்த ரேம்ப் ரேஸில் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கடைசியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் வின்னரோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை தடுத்துக்கிட்டு போக போகிறாங்க. மக்களே, நீங்கள் எல்லாருமே இன்னும் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் எல்லாருக்குமே உண்மையாக சின்சான் பிடிக்கணும்னாக்கா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே ரெகுலரில் ஒரு ஆட்டினை போட்டு விடுங்க மக்களே. பார்ப்போம் எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாக சின்சான் பிடிக்குதுன்றதை உங்க மக்களே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாத நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அப்படி இந்த இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ரேம்ப் நடுவில் ஒரு மரம்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாத ரேம்ப் நடுவில் டிஸ்டர்பன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக பார்த்தீங்கன்னா யார் எல்லாமே கடந்து போகிறாங்கன்றதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட்டை டச் பண்ண முடியும். ஸோ யார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேம்பை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் மக்களே. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வின் பண்ணுறாங்கன்றதை. மக்களே, நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே சின்சானோட ஃபேனாக இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற ஆட்டினை கொடுத்துருங்க மக்களே. பார்ப்போம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆட்டின் போடுறீங்கன்றதை. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோட்டோ டீம்லேருந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. மோட்டோவும் சின்சானும் தான். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா மோட்டோவும் சின்சானை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுறீங்கன்றது பார்ப்போம். ஸோ கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பார்க்குறேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா மோட்டோ டீம் வின் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மோட்டோமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முயற்சி பண்ணி எப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மோட்டோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கூட மட்டும் இல்லாத சின்சானும் இருக்கான். அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் தான் சொல்லலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே ரொம்ப சுலபமாக பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஈஸியாக எல்லாமே கடந்து வந்துட்டாங்க மக்களே. ஸோ சூப்பர் இல்லை? ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோட்டோ டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவும் சின்சானும் ஸோ செமையாக போயிட்டுருக்காங்க மக்களே. ஸோ இந்த இடத்துல ஒரு லைட்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலி இந்த ரேம்புக்கு மேலே. ஸோ லைட்டெல்லாம் இருக்குது. அதையுமே பார்த்தீங்கன்னா தாண்டது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மோட்டு மண்டி அதெல்லாம் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா தாண்டிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். அதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியலைங்க சுத்தமாக. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா போக முடியல. ஒரு வழியாக எப்படி போகணுன்றத ஒரு ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டா மக்களே. ரொம்ப சூப்பர் இல்லை? நம்மளுடைய மோட்டு மண்டையை பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லலாம். ஸோ ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெவல்லாம் தாண்டி வந்துட்டோம் மக்களே. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா தாண்டி வந்துடும் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவன் இந்த ரேம்பை ஒரு 30% ஆச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 70% இருக்குது. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா சுலபமாக கம்ப்ளீட் பண்ணுறானா இல்லையான்னு பார்ப்போம் மக்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஸோ எக்கச்சக்கமான ப்ரைஸ் இருக்க போது. ஸோ யார் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரைஸை தட்டி போகிற ஒரு லக்கி பர்சன்ன்றதை பொறுமையை பொறுத்து பார்ப்போம். அடடா, மோட்டு மண்டையை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஜம்பை போட்டு போகிற மக்களே. ஸோ இது ரொம்ப பெரிய ஜம்ப்பு. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டு இருந்தா மக்களே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அடடா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு தடுமாற்றம் தெரியுது அவன் கண்ணில். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா தாண்டி போகிறானா இல்லையான்னு பார்ப்பா. உன்னால் முடியினாடே மோட்டோ அண்ட் சின்சான். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ வேறு லெவலில் மக்களே மோட்டோ டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு 40% இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேம்பை கம்ப்ளீட் பண்ணேன். மறக்காமல் மோட்டோ டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போடுறதுக்கு. அடடா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேம்பில் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் போல். ஸோ அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தப்பாக போனாலும் கீழே விழுந்துடுவாங்க.
ஸோ கரெக்டாக போகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டாங்க மக்களே. ஃபஸ்ட்டு போனின்றதால மோட்டு டீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல போயிருக்காங்க. எப்படி போகணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்காது. லேட்டாக கன்ஃபியூஷனில் தான் போவாங்க. எந்த ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழும், எந்த ரேம்ப் வந்தாக்கா நம்ம வந்து வலிக்கிட்டு போகன்றது கூட தெரியாது. ஸோ ஆக்சுவலி வந்து மோஸ்ட்டாக செகண்ட் அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கு. ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னென்ன வராங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து வச்சுட்டு அதை நோக்கி ஈஸியாக வருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் போண்டியை மட்டும் ஆகிடக்கூடாது. ஆனால் நம்ம மோட்டு டீம்லேருந்து மோட்டு மண்டியை மொதல் போண்டியை தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மக்களே. பரவாயில்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே மூச்சு பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம்தான். பரவாயில்ல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கே வந்துட்டா மக்களே. 65% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம மோட்டு மண்டையை. ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவான்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறானா அப்படி இல்லையான்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். 35% வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக முடிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கே வந்துட்டான்னு நினைக்கல. எனக்கு தெரிஞ்ச ஃபினிஷிங் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுது. மோட்டோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரொம்ப ஒழுக்கிற ஒரு ஸ்டேஜ் இதெல்லாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடான்றதை பார்ப்போம். ஆக்சுவலி 2 வச்சுருக்காங்க. ஸோ 2த்தையுமே வந்து நான் தாண்டி வந்துட்டா. அதே போல் இன்னும் 2 இருக்குது. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கேட்டிங் ஆகிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ என் பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிடுவான். ஓகே மக்களே. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, அது மட்டும் இல்லாத குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி வந்துட்டான். பரவாயில்ல. ஸோ நம்மளோட மோட்டு டீமும் இந்த மோட்டு ஒன் சின்சான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் பாயிண்ட்டை வந்துட்டாங்க மக்களே. வின் பண்ண போகிறாங்களான்னு பார்த்துடலாம். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறாங்க. போட்டு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க மக்களே. செம்மல்ல. மோட்டு டீம்லேருந்து மோட்டு ஒன் சின்சான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. ஸோ எதிர்பார்க்காத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க மக்களே. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்த இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குட்டப்பையன் ஜானும் அதே போல் பீமும் இருக்காங்க. ஸோ உங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி போறாங்கன்றத பொறுத்து பார்ப்போம். ஆக்சுவலி மக்களே உள்ள எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீம் அண்ட் குட்டப்பையன் ஜான் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பீம்னு கமெண்ட் பண்ணுங்க. பீம் பிடிக்குன்னா, குட்டப்பையன் ஜான் பிடிக்குன்னா குட்டப்பையன் ஜான்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீம் எம் ஜானும் பிடிக்குதுன்றத. ஸோ 2வது ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா முரட்டு வேகத்தில் வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முன்னாடியே பார்த்து வச்சதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போனால் ஈஸியாக இருக்கும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு கேப்சர் பண்ணி வச்சிருந்ததுனால அவங்க ஈஸியாக போயிட்டு இருக்காங்க மக்களே. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சது ஜான் மண்டேயில். மோட்டோ இந்த இடத்துல லேட்டாக தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவன் போயிட்டான். ஆனால் ஜானால் அதெல்லாம் முடியல. ஸோ எப்படி அந்த ட்ரிக்கை கண்டுபிடிக்கிறது அவன் லேட் ஆயிடுச்சு. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் ஜான் வந்து போயிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணானா இல்லையான்னு தெரியல. ஸோ மக்களை நீங்கள் தான் மக்களை கரெக்டாக கெஸ் பண்ணி முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைங்க. ஸோ உண்மையாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் போடுறதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணோன்னா இல்லையான்றத. ஸோ நம்மளோட குட்டப்பையன் ஜான்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் முயற்சி பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்க மக்களே. அவனுக்கு மோட்டிவேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மக்களே. ஸோ வட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா போல. ஸோ பக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுவார் நம்மளை குட்டப்பையன் ஜான். ஓகே பீமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மோட்டிவேட் பண்ணுறா போல. ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்பில் வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா லைக்கை போட்டுருங்க மக்களே. மறக்காமல் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டப்பையன் ஜான் அடடா சொல்லி வைமூல என்னாச்சுன்னு தெரியல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டு ஓவர் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டாலாம் வந்து கீழே வந்து எலிமினேட் ஆகிட்டா மக்களே. சங்கட்டமான விஷயம் தான். பட் இருந்தாலுமே ஓகே தான். நம்ம ஒரு சிங்கம் சார் அந்த 10 மணி இருக்காங்க. சிங்கம் சார் 10 மணி இவங்க வந்து வின் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க எப்படி போகிறாங்கன்றத. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்துட்டு இருக்காங்க மக்களே. எந்த ஒரு குறையும் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே தாண்டி போயிட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 டீமும் சிங்கம் சார் டீமும் வின் பண்ணுவாங்களா இல்லையான்றதை மறக்காமல் நீங்கள் முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைங்க மக்களே. நானும் பார்க்குறேன் எத்தனை பேர் கரெக்டாக போடுறீங்கன்றத. ஓகே நம்மளுடைய சிங்கம் சார் அந்த பட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாக்கா சங்கட்டமாக போயிடும் இல்லையா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் அந்த மோட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணி ஆகணும். எப்படி நீங்கள் சிங்கம் சாருக்கு பண்ணீங்களோ மோட்டுக்கு பண்ணீங்களோ அதுக்கு சிங்கம் சார் பட்டு மடியும் பண்ணி ஆகணும் மக்களே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். பட்டு மடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை மோட்டிவேட் பண்ணி சிங்கம் சாரை கூப்பிட்டு போயிட்டுருக்கான்.
ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்களே. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி அங்கே போய் வைக்கணும். ரெண்டு சிங்கம் சார் வந்து பட்லூன் தான் இருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்கன்னாக்கா அங்கே எக்கச்சக்கமான கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் தட்டிட்டு போவான்றதை பார்த்தலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு அண்ட் சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே கிஃப்ட் அள்ளிட்டாங்க. மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டில் மடினா சிங்கம் சடம் தான். பாப்பா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாங்கன்றத. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க மக்களே. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 35% தாண்டி வந்துட்டு இருக்காங்க. ஓகே, வேறு லெவலில் 40% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மோஸ்ட்டாக. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மக்களே. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டா 60% மொத்தம் கம்ப்ளீட் பண்ணிட்டாக்கா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே முடிச்சிடுவாங்க. ஸோ சமலில் மக்களே போட்டு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பந்தோடு வந்துட்டாங்க மக்களே உங்களை எத்தனை பேருக்கு நீங்கள் ஒன்றும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா ஸோ சின்சான் பிடிக்கும்னாக்கா மறக்காமல் ரெட் கலரில் ஒரு ஆட்டினை போட்டு விடுங்க மக்களே. பார்ப்பேன் எத்தனை பேருக்கு உண்மையாக சின்சான் பிடிக்குதுன்னு. பரவாயில்லைங்க, நம்மளோட சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பக்காவை கடந்து வந்துட்டார். பாதி வந்துட்டார் மக்களே. இன்னும் பாதி இருக்குதான். பாதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவிட்டு போனோம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்பீடாக போட மாதிரி தான் தெரியுது. நம்ம சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போலீஸில் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கடந்து போயிட்டு இருக்கா மக்களே. ஸோ பரவாயில்ல, சிங்கம் சார் நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்காரு. தென் ரொம்ப குயிக்காக அண்ட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சை முடிச்சுவார் நினைக்கிறேன். ஸோ முடிச்சுவார் நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டார் மக்களே. சமல நம்மளோட சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிங்கம் சார் செம ஸ்பீடாகவும் போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காரு, சொல்லி ஆகணும். ஓகே, நம்ம வந்து சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டில் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கே வந்துட்டாங்க. மோட்டு சிங்கம் சார் டீம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிற மக்களே. மோட்டு டீம் ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க. சிங்கம் சார் டீம் இன்னும் கிட்ட வந்துட்டாங்க. வின் பண்ண போகிறாங்களா இல்லையா பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டாங்க மக்களே. ஸோ இன்னும் கொண்டு தான் இருக்குது என் பாயிண்ட் டச் பண்ணுறதுக்கு. போட்டு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கிட்டக்கே வந்துட்டாங்க. போட்டு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க மக்களே. நம்மளே மோட்டு அண்ட் சின்சான் அண்ட் பட்லு டீம்லேருந்து பட்லு அண்ட் சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வேறு லெவலில் ஃபினிஷிங் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டாங்க மக்களே. சமல்ல மக்களே, நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இதே போல் ஏற்கப்பட்ட GTA வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் அதே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே, இந்த ஒரு ரேம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோட லைக் கொடுத்துடுங்க. சின்சான் பிடிக்கினாக்கா கமெண்ட் செக்ஷன் இருக்கிற ஒரு ஆட்டினை போட்டு விட்டுருங்க மக்களே. அப்படியே நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் உங்கள் சின்சான் ஒயிட்டி. டாட்டா, பாய் பாய்.